கர்ணனின் தாய் அவரை அழைத்த போதும் கூட ஏன் கர்ணன் செல்லவில்லை? கர்ணனினுடைய தாய் கட்டிய புடவையை கட்டி எரிந்து போனவர்கள் எத்தனை பேர்? துரியோதனன், கர்ணனினுடைய நண்பனான துரியோதனின் மனைவி பானுமதியின் இடுப்பில் கர்ணன் கை வைத்த தருணம், துரியோதனன் அதற்கு சொன்ன பதில் என்ன? இறுதி வரை கர்ணன் துரியோதனிடம் இருந்ததற்கு காரணம் என்ன? தன் தம்பிகள் தான் பாண்டவர்கள் என்று தெரிந்த பின்பும் கூட குந்தியிடம் வர முடியாது என்று கர்ணன் ஏன் சொன்னான்? மகாபாரதம் கதைகள், இந்த கதைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள், ஒவ்வொரு கதைகளிலும் சொல்லப்படாத கதைகள், இப்படியாக நம் வாழ்வியலை மாற்றக்கூடிய கதைகள், இதை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். மகாபாரத கதையில குந்தி தேவிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, அத்தை, இந்த 5 பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பையன் பிறந்தான்ல, சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு நீ ஒரு மந்திரத்தை சொன்னியே, அந்த மந்திரத்தின் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாளன். குந்தி அதிர்ந்து போறாங்க. இந்த உலகத்துல எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் உனக்கு எப்படி கிருஷ்ணா தெரிஞ்சதுன்னு? எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும். அந்த பையன் யார் தெரியுமா? அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவன் வேற யாரும் இல்ல, கௌரவர்கள் பக்கம் நிக்கிறானே, துரியோதனனோட கூட உற்ற நண்பனாக நிற்கிறானே, கொடை வள்ளல்னு அத்தனை பேர் பாராட்டுறாங்களே, அங்கத தேசத்தினுடைய அரசனாக இருக்கிறானே, அர்ஜுனனுக்கு நிகரான வீரனாக அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்து ஒருவன் நிற்கிறானே, அந்த கர்ணன் தான் அத்த உன்னுடைய மூத்த பையன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த குந்தி என்ன தெரியுமா பண்ணாங்க? நான் போய் கர்ணன் கிட்ட பேசுறேன், எப்படியாவது கர்ணனை நான் பாண்டவர்கள் பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறேன், பாண்டவர்கள் பக்கம் கர்ணன் வந்துட்டானா நமக்கு மிகப்பெரிய பலம், நான் பேசி பாண்டவர்கள் பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறேன்னு. இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நீ பேசுனா கர்ணன் கேட்பானான். தாய் சொல்லி எந்த பையனாவது தட்டுவாங்களா? கண்டிப்பா கர்ணன் வருவான். வரலைனா 2 வரம் மட்டும் கேட்குறியா? 2 வரம் மட்டும் என்ன? அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரையும் கொல்லக்கூடாதுன்னு கேள்வி. சரி, நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல இன்னொரு முறை பயன்படுத்தக்கூடாதுன்னு கேள்வி. இந்த 2 வரத்தை மட்டும் கேளு. ஏன்னா இந்த நாகாஸ்திரம் மட்டும்தான் அர்ஜுனனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அஸ்திரம். அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்த 2 பேர், ஒன்னு கர்ணன், இன்னொன்னு நாகாஸ்திரம். இந்த இந்திரபிரஸ்தம் அமைக்கும் போது அத்தனை ஊர்களை அழித்த காரணத்தினால அங்கிருந்த நாகம் ஒரு அஸ்திரமாக மாறி அர்ஜுனனை நான் வதைக்க வேண்டும்னு நின்றுட்டு இருந்த அஸ்திரம், பிறவியின் பயனே அர்ஜுனை கொள்வதற்காக. இப்ப குந்தி கர்ணனை பார்க்க போறாங்க. கர்ணன் அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல தன்னுடைய நியம நிஷ்டங்களை முடிச்சிட்டு இருக்காரு. குந்தி அங்க நிக்கிறாங்க. இவங்களை பார்த்த உடனே கர்ணன் பதறி ஓடி வராரு. அம்மா, நீங்க எங்கம்மா இங்க? பாண்டவர்களுடைய தாயாக இருந்தாலும் கூட, தன்னுடைய எதிரிகளினுடைய தாயாக இருந்தாலும் கூட, அவர்களை வணங்கக்கூடிய, பெரியோர்களை வணங்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு அந்த காலத்துல இருந்தது. கர்ணன் போய் வணங்குறாரு. அம்மா, நீங்க எங்கம்மா இங்கன்னு. குந்தி அவரை பார்த்துட்டு சொல்றாங்க, கர்ணா, நீ எல்லாருக்கும் ஒரு புடவையை கொடுத்து கட்டி பார்க்க சொல்வியாமே, உன்னுடைய தாயின்னு யார் நின்னாலும் அவங்க கிட்ட ஒரு புடவையை கொடுத்து கட்டி பார்க்க சொல்வியாமே, அந்த புடவையை கொடுக்க. நான் எதுக்குமான்னு கேட்கிறாரு. நான் கட்டி பார்ப்பதற்காக கேட்கிறேன். இவர் பதறாரு. என்ன தெரியுமா ஆகும்? கர்ணன் அங்கதேசத்து மன்னன் ஆகிட்டான்ற காரணத்தினால தன்னுடைய தாய் யாரு, தன்னுடைய பெற்ற தாய் யாருன்னு கர்ணன் தேடுறாரு. குந்தி அவங்க சின்ன வயதுல இருக்கும்போது, அதாவது கர்ணன் குழந்தையா இருக்கும்போது, அவங்களுடைய புடவையினால் அந்த குழந்தைய சுற்றி, அந்த பெட்டகத்தை சுற்றி ஆற்றுல விட்டுறாங்க. கர்ணன் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த புடவை மட்டும்தான். தன்னுடைய தாய் யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த புடவை மட்டும்தான். அந்த புடவையை குந்தியை தவிர வேறு யாரு கட்டினாலும் அவங்களுடைய உடம்பு அப்படியே தீக்காயத்தால் ஆன உடம்பு போல அப்படியே மாறிடும். எரிஞ்சு தீக்காயங்கள் ஏற்பட்டாலும் அந்த உடம்பு எப்படி இருக்குமோ அப்படி மாறிடும். கர்ணன் அங்க தேசத்தினுடைய அரசன் ஆகிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரா நான் தான்ப்பா உன் அம்மா, நான் தான்ப்பா உன் அம்மா, நான் தான்ப்பா உன் அம்மான்னு நிறைய பேர் வந்தாங்க. இப்ப கர்ணன் என்ன தெரியுமா பண்ணுவார்? ஒவ்வொருத்தர்ட்டையும் அந்த புடவையை கட்டிட்டு வர சொல்லுவார். அந்த புடவையை கட்டினா அவங்களுடைய உடம்பு தீக்காயம் மாதிரி எரிஞ்சிடும். அப்படி எரிஞ்சிடும், எல்லாருக்கும் தீக்காயம் ஏற்பட்டது போல வந்துடும். இப்ப குந்தி கேட்குறாங்க, அந்த புடவையை கொடுப்பா, நான் கட்டிட்டு வரேன். இவர் சொல்றாரு, அம்மா, நீங்க ஏமா இப்படி எல்லாம் சொல்லணும்? 5 பெரிய வீரர்களினுடைய தாய் நீங்க போய் ஏமா என்னை ஏமாத்துறதுக்காக வரணும்? எத்தனையோ பேர் எப்படிலாமோ ஏமாற்றிட்டு போனாங்க, எப்படிலாமோ என்னைய அவமானப்படுத்திட்டு போனாங்க. நீங்க பாண்டவர்களுடைய அன்னைமா, நீங்க என்னை காயப்படுத்தாதீங்கம்மான்ற, என்னை காயப்படுத்தாதீங்கம்மா. அவங்க எதுவுமே சொல்லல. அந்த புடவையை வாங்கிட்டு போறாங்க, கட்டி கொண்டு நிற்கிறார்கள். கர்ணன் அதிர்ந்து போறார். நான் தான் உன் தாயின்னு அந்த அம்மா வார்த்தையில சொல்லல,
நான் தான் உன்னை பெற்றவள், என்னை மன்னித்து விடுன்னு அந்த அம்மா வார்த்தையில சொல்லல. நான் தான் உனக்கு உயிர் கொடுத்தவள்னு அந்த அம்மா சொல்லல. அந்த புடவையை கட்டிட்டு வந்து நின்னாங்க. அதாங்க காட்சி. புடவையை கட்டிட்டு வந்து நின்னாங்க. அவங்களுக்கு எந்த காயமும் ஏற்படல. அப்படியே நின்றார்கள். கர்ணனினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையா கூட்டது. அம்மா நீங்க தான் என்னை பெற்றவளாம்மான்னு. நீங்க தான் இத்தனை நாள் நான் தேடிக்கொண்டிருந்தேன் தாயா. அர்ஜுனனின் அம்மா தான் என்னுடைய அம்மாவா? தர்மனின் அம்மா தான் என்னுடைய அம்மாவா? நான் எதிரியாக நினைக்கக்கூடிய பாண்டவர்களின் அம்மா தான் என்னுடைய அம்மாவா? இந்த பாண்டவர்கள் எல்லாம் என்னுடைய தம்பிமார்களான்னு கர்ணன் ஓன்னு அழுகிறார். குந்தி அவர்களுடைய வரலாற்றை சொல்றாங்க. சூரிய பகவானை நினைத்து அவர்கள் சொன்ன மந்திரத்தை பற்றியும் தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அம்மாவினுடைய மடியில் படுத்து கொண்டு கர்ணன் அப்படி அழறாருங்க. அப்படி அழறாரு. அம்மா இத்தனை நாளும் உன் மேல எவ்வளவு கோபத்துல இருந்தேன்னு தெரியுமாம்மா? என்னை கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டேன்னு அவ்வளவு கோபத்துல இருந்தேம்மா. உன்னை பார்த்தா நான் என்னெல்லாமோ கேட்கணும்னு இருந்தேம்மா. ஆனா உன்னை இன்னைக்கு பார்த்த தருணத்துல எனக்கு என்ன கேட்கறதுனே தெரியலம்மா. என்ன கேட்கறதுனே தெரியல. இப்ப அம்மா சொல்றாங்க, நான் ஒண்ணு உன்கிட்ட கேட்கலாமா கர்ணா? நீ யாரு வந்தாலும் எல்லாம் கொடுப்பன்றாங்க, கேட்டதெல்லாம் கொடுப்பவன்றாங்க, எல்லோரும் கேட்டதெல்லாம் கொடுப்ப. நான் ஒன்று உன்கிட்ட கேட்கவா கர்ணான்னு அம்மா நிற்கிறாங்க. நான் உன்கிட்ட கேட்கவான். என்னம்மான்? நீ பாண்டவர்கள் பக்கம் வந்திருப்பா, துரியோதனனோட இருக்காதுப்பா, பாண்டவர்கள் பக்கம் வந்திருப்பான். கர்ணன் சிரிக்கிறான். அம்மா துரியோதனனை பத்தி உனக்கு என்னம்மா தெரியும்? நான் வரமாட்டேன்பான்றாரு. வரமாட்டேன். என்ன துரியோதனன் கெட்டவன்பா, அவனோட இருக்காதப்பான்றாங்க. கர்ணன் சொல்றாரு, நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமாமா அந்த வாழ்க்கையில, எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சு வந்திருக்கேன் தெரியுமாமா அந்த வாழ்க்கையில, எவ்வளவு பேர் என்னை காயப்படுத்திருக்காங்க தெரியுமாமா அந்த வாழ்க்கையில. இந்த உலகத்திலேயே என்னை முதலாக அங்கீகரித்தவன் ஒருவன் என்றால் அது துரியோதனன் தான்மா. என்னை உலகத்திலேயே முதலாக என்னை தழுவி கொண்டவன் தான் துரியோதனன் தான்மா. உலகத்திலேயே என்னை தோழன் என்று சொன்னவன் துரியோதனன் தான்மா. நான் சூத்திரன் அத்தனை பேர் என்னை அவமானப்படுத்தினப்போ இவன் அரசன், அங்க தேசத்து அரசன் என்னை அரவணைச்சுக்கிட்டது துரியோதனன் தான்மா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா? ஒரு முறை நானும் துரியோதனனுடைய மனைவியான பானுமதியும் அவன் எனக்கு சகோதரிமா. அவன் எனக்கு உடன்பிறவா சகோதரி. நானும் அவளும் சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தோம், தாயம் விளையாடிட்டு இருந்தோம். பானுமதி வாயிலை பார்த்து அமர்ந்திருந்தா, நான் பானுமதியை பார்த்து அமர்ந்திருந்தேன். 2 பேரும் விளையாடிட்டு இருந்தோம். விளையாட்டினுடைய மும்முரம் துரியோதனன் உள்ள வந்துட்டாரு. ஒண்ணு தெரியுமாமா? துரியோதனினுடைய அந்தப்புறத்திற்குள் செல்லக்கூடிய உரிமை எனக்கு இருந்தது சொல்றாரு கர்ணன். அந்தப்புறத்திற்குள் செல்லக்கூடிய உரிமை எனக்கு இருந்தது. துரியோதனன் உள்ள வராரு, அந்தப்புறத்துக்குள் உள்ள வளையறாரு. தன்னுடைய கணவன் வந்து விட்டார், இந்த அரசன் வந்துட்டார்னு பானுமதி எந்திரிக்கிறாங்க. அவங்க தானே வாயில பார்த்து உட்கார்ந்துருந்தாங்க, வாசலை பார்த்து உட்கார்ந்துருந்தாங்க. பானுமதி எந்திரிக்கிறாங்க. விளையாட்டில் தோற்க போகிறோம் என்று நினைத்து பானுமதி எழுந்திருக்கிறாள் என்று நினைத்து அவளை தடுப்பதற்காக கர்ணன் கை நீட்டுறாரு. தடுக்கிறதுக்காக கை நீட்டுறாரு. பானுமதி எழுவதற்கும் இவர் கை நீட்டுவதற்கும் சரியாக பானுமதியினுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய இந்த மணிமேகலை மேல பட்டுருது. இந்த மேகலை மேல, உட்டியானத்து மேல இவரை கையை எதேச்சையா தான் நீட்டுறாரு. அது நண்பனினுடைய மனைவி பானுமதி அவர்களுடைய இடுப்புல பட்டுறது. இடுப்புல பட்டது மட்டும் இல்லாம அந்த உட்டியானம் உடைந்து அந்த மேகலையெல்லாம் உடைஞ்சு மணிகள்லாம் செதறுது. எல்லா மணிகளும் செதறி ஓடுது. துரியோதன மகாராஜா உள்ள நுழைஞ்சிட்டாரு. இந்த காட்சியை பார்த்துட்டாரு. இப்போ கர்ணன் சொல்றாரு, அம்மா நான் என் நண்பனினுடைய மனைவியின் இடுப்பில் கை வைத்திருந்தேன். என் நண்பன் இதை நின்று பார்த்தான். மற்றவங்களாக இருந்திருந்தா, ஒரு அரசனாக இருந்திருந்தா அல்லது வேறு யாராக இருந்திருந்தா என்னுடைய தலையை வெட்டியிருப்பாங்கம்மா, என் தலையை வெட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த துரியோதனன் என்ன தெரியுமாம்மா பண்ணா? அண்ணனும் தங்கையும் விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் விளையாடுங்க, நான் இந்த முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டாம்மா. எடுக்கவோ கோர்க்கவோன்னு என்ன தெரியுமாம்மா அர்த்தம்? இந்த முத்தை எடுத்து கோர்க்கணும்னா கை நடுங்காம இருக்கணுமா, கை நடுங்காம இருக்கணும். எனக்கு பதட்டம், என் உடம்பெல்லாம் நடுங்குது. எனக்கு பதட்டத்துல என் உடம்பெல்லாம் நடுங்குது. பானுமதிக்கு ஐயோ கணவனுக்கு முன்னால் இன்னொரு ஆடவன் தன் இடுப்பை தொட்டு விட்டானேன்னு பானுமதியோட உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனா துரியோதன சொல்றாமா, நான் அந்த முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டாம்மா. அந்த கோர்க்கவான்னு ஏன் தெரியுமாம்மா கேட்டான்? அவனுக்கு நடுக்கவே இல்லைம்மா. 1% கூட பானுமதியையோ என்னையோ சந்தேகிக்கவே இல்லைம்மா, சந்தேகிக்கவே இல்லை. 1% கூட அந்த நண்பனுக்கு என் மீது தவறான சிந்தனை வரவே இல்லைம்மா. அப்படிப்பட்டவமா துரியோதனன். அந்த துரியோதனனை விட்டுட்டு நான் எப்படிமா வர முடியும்? என் உயிர் போகிறது என்று சொன்னால், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் விழுகிறது என்று சொன்னால், என்னுடைய உணவில் இருக்கக்கூடிய கடைசி பருக்கையினுக்கு காரணம் யார் என்று சொன்னால் அது துரியோதனன் தான்மா. அந்த துரியோதனை விட்டு நான் எப்படிமா வர முடியும்? இப்ப குந்தி 2 வரம் கேட்கிறாங்க.
அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு தந்தேன்னார். நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் இன்னொரு முறை பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க. இவர் யோசிச்சாரு, ஒரு முறை பயன்படுத்தியதை இன்னொரு முறை பயன்படுத்துகிற வீரமே கிடையாதுமா, நான் பண்ண மாட்டேன்மான்னார். தாய் கேட்டதும் கூட, தாய் தன் சுயநலமாக வரம் கேட்டதை கூட கொடுத்தவன் கர்ணனாக இருந்தான். இந்த கர்ணனை தன்னுடைய நண்பனாக்கி கொண்ட பின்பு கர்ணன் எல்லாருக்கும் கொடுத்தாருன்னா அந்த கர்ணனுக்கே வாழ்க்கை கொடுத்த அந்த துரியோதனன் கர்ணனையும் விட ஒருபடி மேலானவனாக நின்றான். இப்படியான இந்த மகாபாரத கதைகள் வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை என்ன தெரியுமா சொல்லுது? குற்ற நண்பனாக ஒருவன் இருக்கும்போது அவனிடம் துளி கூட அவனிடம் சந்தேகம் கொள்ளக்கூடாது. தனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் கூட, அல்லது உறவுகளே வந்தாலும் கூட, நண்பனை விட்டு நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. வாழ்க்கைக்கு சமையலுக்கு சுவை சேர்ப்பது உப்பு என்றால் வாழ்க்கைக்கு சுவை சேர்ப்பது இந்த நட்பு. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான்னு வாலி அவர்கள் எழுதினார்ல, அப்படி வாழ்க்கையை கரை சேர்க்கக்கூடிய ஒரு நண்பன் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும்னு என்ற மகாபாரத கதையினுடைய அற்புதமான கதை நமக்கு காட்டிட்டு போகுது. இப்படியான கதைகளை நீங்கள் பெறுவதற்கு, படிப்பதற்கு என்னுடைய 1 நிமிட கதை என்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் பெறலாம். இந்த புத்தகத்தில் அற்புதமான கதைகள் தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை எப்படி பெறுவது என்பதற்கான தொலைபேசி எண், இந்த தொலைபேசி எண் மூலமாக நீங்கள் இந்த புத்தகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஈதல் தமிழ் அந்த யூடியூப் சேனலில் மகாபாரத கதைகள்னே நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய அத்தனை கதைகளும் மகாபாரதத்தில் நமக்கு தெரியப்படாத கதைகள். இந்த கதைகள் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வடிவமைக்கும், வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டும். இந்த கதைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சத்தை நோக்கி விடியட்டும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன்.